நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துப்பாளையம் பகுதியில் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தத்திற்கு ஆதரவாக பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர். அப்போது அந்த பகுதியில் கடை வைத்து நடத்தி வரும் திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த மாவட்ட அமைப்பாளர் சங்கீதா என்பவர் ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சங்கீதாவை பாஜகவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற போது சங்கீதா தனது கைபேசியில் பதிவு செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சங்கீதா அளித்த புகாரின் பேரில் வேலம்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சந்திரன் கோவில் அருகில் உள்ள வடக்கு அழகநாச்சியாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் மாரியம்மாள். வில்லிசை கலைஞரான இவர் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு பாடல்களை பாடி வரும் நிலையில் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 100% வாக்களிக்க வேண்டும் என வில்லிசை மூலம் விழிப்புணர்வு பாடலை பாடி வருகிறார். இந்த பாடலானது சமூக வலைதளங்களில் பரவி வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி சிவகங்கை மாவட்டத்தில் பணிபுரியும் பிற மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர்கள் தபால் ஓட்டு கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் இன்று காவலர்கள் ஆட்சியரக பகுதியில் தபால் வாக்குப்பதிவு அந்த மையத்தின் அதிகாரி பத்மநாபன் கண்காணிப்பில் நடைபெற்றது. இதில் சுமார் 470 காவலர்கள் கலந்து கொண்டு தங்களது வாக்குகளை செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி தருமபுரி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் அலுவலக அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். இந்தியா கூட்டணியின் சார்பில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரனை ஆதரித்து சங்ககிரி, மொத்தையனூர், ஆலத்தூர், ரெட்டிப்பாளையம், தேவூர் ஆகிய பகுதிகளில் திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 1,60,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை கேட்டு மனு அளித்திருந்த நிலையில் 1,17,00,000 பேர் தற்போது மகளிர் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பயனடைந்து வருவதாகவும், மீதி 43 லட்சம் பேருக்கு தேர்தல் முடிந்ததும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலிலிருந்து மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் ஆர். சுதா தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையே இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் அறிக்கை இருக்கு, அதுதான் இந்த தேர்தல் சூப்பர் ஸ்டாரா இருக்கு. விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கான பல்வேறு, குறிப்பாக பெண்களுக்கு வருடம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற திட்டமாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல்களுக்கு குறைப்பேன் மாநில தமிழக முதலமைச்சர் வாக்குறுதியிருக்கிறார். கேஸ் சிலிண்டரை 500 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மத்திய அரசாங்க வேலைகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தருவேன் என்று இளைஞர் ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதே போல இளைஞர்களுக்கு பட்டம், டிப்ளமோ படித்த இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சியோடு கூடிய 1 லட்சம் ரூபாய் தொழில் தொடர்களுக்கு கொடுப்பேன் என்று ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அறிவித்திருக்கிறார். பல்வேறு தேர்தல் வாக்குறுதி. நான் இங்கு ஒவ்வொரு இடங்களுக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த வாக்குறுதியை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும்னா காங்கிரஸ் ஆட்சி கட்டாயம் மத்தியில் வந்தாகணும். தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள் எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும். அதனால் நாங்கள் கட்டாயமாக அவங்க கைக்கு தான் வாக்களிக்கணும். இதுதான் ஜெயிக்க. சிவகங்கை முத்துநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். தனியார் பள்ளி ஆசிரியரான இவர் காலனி பகுதியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம்மில் வீட்டு தேவைக்காக 10,000 ரூபாய் பணம் எடுத்துள்ளார். அப்போது ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து வந்த 500 ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு கந்தலாகவும் கரைபடிந்தும் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த வெங்கடேஷ் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். வாடிக்கையாளர்கள் செலுத்தும் பணம் சிறிது அழுக்காக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளாத ஏடிஎம் இயந்திரத்தில் மிகவும் பழுதடைந்த நோட்டுகளை வங்கி அதிகாரிகளே வைத்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த செல்லம்பட்டி கிராமத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நரசிம்மன் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். முன்னதாக பரப்புரைக்காக செல்லம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாமக ஒன்றிய துணை செயலாளர் ரங்கன் என்பவரிடம் பாஜகவினர் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த ஜெகநாதன் என்பவர் பாஜக நிர்வாகியான தனக்கு பணம் கொடுக்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பரப்புரைக்காக கொடுக்கப்பட்ட பணத்தில் தனக்கு ஏன் பணம் தரவில்லை என ரங்கனிடம் பாஜக நிர்வாகி ஜெகநாதன் தகராறு செய்துள்ளார்.
வாக்குவாதம் முற்றியதில் பாஜக நிர்வாகி ஜெகநாதன் பாமக ஒன்றிய செயலாளர் ரங்கனை கீழே தள்ளியதில் அவரது மண்டை உடைந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பாமகவினர் பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பாஜக வேட்பாளர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தினர். தலையில் பலத்த காயமடைந்த பாமக ஒன்றிய செயலாளர் ரங்கன் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரப்புரையின் போது பாமகவினர் பாஜகவினர் இடையே மோதல் நடைபெற்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அழிச்சிக்குடி ஊராட்சியில் வரும் கலை நிகழ்ச்சிகளுடன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வாக்காளர்களுக்கு அழைப்பிதழ் என்ற தலைப்பில் 100% வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியுடன் பெண்கள் கும்மியடித்து நடனமாடி மேல தாளங்களுடன் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சோலைப்பூஞ்சேரி கிராமம் கீழத்தெருவில் வசித்து வருபவர் தமிழரசன். டிராக்டர் ஓட்டுநரான இவர் வழக்கம் போல கிடங்காநத்தம் பகுதியில் சுப்பிரமணியனுக்கு சொந்தமான வயலில் உழுது கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் சேற்றில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சேற்றுக்கு அடியில் தமிழரசன் சிக்கியுள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் தமிழரசனை மீட்டு அருகிலுள்ள மெலட்டூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்ததை அடுத்து உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து தென்காசி பேருந்து நிலையம் அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 10 வருடமாக ஆட்சியில் இருக்கும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக எதுவும் செய்யவில்லை என்றும் தற்போது தேர்தல் என்பதால் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வந்து செல்கிறார் என்றும் விமர்சித்தார். ஒன்றிய அரசுக்கு நிதி கட்டுறோம், நாம ₹1 கொடுக்கிறோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசோட வேலை பிரிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். நாம ₹1 கொடுத்தா அதை பிரிச்சு எல்லா மாநிலங்களும் கொடுப்பாங்க, அதை பிரிச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறீங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்க. ₹1 கொடுத்தா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்குறாங்க? வெறும் 29 பைசா. உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குமா, அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ₹1 கொடுக்குறாங்க, அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? ₹3. உத்தரப்பிரதேசத்துல ₹1 கொடுத்தா திருப்பி தரத்தாங்க. இது வரைக்கும் ஒன்றிய அரசு 1 பைசா கூட கொடுக்கல. மிக்ஜாம் புயலுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. தலைவர் நம்முடைய மொழி உரிமை, கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்து 22 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்கம்மா. இதெல்லாம் மீட்கணும்னா நிதி உரிமை, முக்கியமா நிதி உரிமை. நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நல்ல பிரதமராக இருப்பாரோ, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை யார் மதிப்பாங்களோ, யார் நிதி உரிமை தருவாங்களோ அவங்க பிரதமரா உட்காரணும்னா நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமரா உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை பெற்று தரணும்னா, தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் மீட்கணும்னா நீங்க வர்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நிதி நம்ம ஒன்றிய அரசு நம்மளை இப்படி பழி வாங்குறாங்க. வெறும் 29 பைசா தான் கொடுக்குறாங்க. வெறும் அந்த 29 பைசா வச்சுக்கிட்டு தலைவர் அவர்கள் இவ்வளோ திட்டங்களையும் இவ்வளோ சாதனைகளையும் இவ்வளோ தேர்தல் வாக்குறுதியும் செய்யறாங்கன்னா, நமக்கு நல்லது செய்யக்கூடிய நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சாருன்னா அவர் அடுத்த பிரதமரா உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை பெற்றுத்தரணும்னா, தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் மீட்கணும்னா நீங்க வர்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நம்ம வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஜெயிக்க வைப்பீங்களா? 18வது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளிலும் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த தேர்தலில் 100% வாக்களிப்பை அளித்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் திருச்சி ஹோலி கிராஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 5000 மாணவிகள் மூவர்ண ஆடைகள் அணிந்து தேர்தல் ஆணையத்தின் லோகோ வடிவில் நின்று ஹீலியம் பலூன்களை வானில் பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரதீப்குமார் தலைமையில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலர்கள் என அனைவரும் தேர்தலில் தவறாது வாக்களிப்போம், இதனை மக்களிடம் கொண்டு சேர்த்து 100% வாக்களிப்பை உறுதி செய்வோம் என்று உறுதிமொழி ஏற்றனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் தென்காசி, குத்துக்கல் வலசை, கனகப்பிள்ளை வலசை, செங்கோட்டை, குற்றாலம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததன் காரணமாக தென்காசியில் பல பகுதியில் தண்ணீர் சாலைகளில் ஆர்ப்பரித்து ஓடியது. மேலும் சங்கரன்கோவில், ஆய்க்குடி, சாம்பவர் வடகரை, சேர்ந்தமரம் பகுதிகளில் லேசான சாரலும் இதமான காற்றும் வீசியது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் நகர்ப்பகுதி மற்றும் கிராம பகுதி முழுவதும் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக கொடைக்கானல் நகர்ப்பகுதிகளான செண்பகனூர், மூஞ்சிகள், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்துள்ளது. இதனால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. வேங்கைப்பட்டி, பிரான்மலை, அணைக்கரைப்பட்டி, SV மங்கலம், கலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகினர். இருப்பினும் இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெயில் 95 டிகிரிக்கு மேல் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று காலை முதலே கன்னியாகுமரி, மயிலாடி, கொட்டாரம், நாகர்கோவில், பூதப்பாண்டி, தோவாளை உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் தமிழ்நாடு அரசின் 3 ஆண்டு சாதனைகளை விளக்கும் வகையிலும் மோடி அரசின் 10 ஆண்டு வேதனைகளை எடுத்துரைக்கும் வகையிலும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவொற்றியூர் தேரடி பகுதியில் மாநில தகவல் தொழில்நுட்ப செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KB சங்கர், பகுதி செயலாளர் தனியரசு அருள்தாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையடுத்து அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழப்பட்டு, மேலப்பட்டு, மஞ்சப்புத்தூர், வடசெட்டிந்தல், சேமபாளையம், சோழம்பட்டு, நெடுமானூர் கிராமங்களில் வாக்கு சேகரித்து வருகிறார். இதில் சங்கராபுரம் ஒன்றிய விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் மலையரசன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திமுக சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், விடுதலை சிறுத்தை கட்சியின் ரிஷிவந்தியம் தொகுதி செயலாளர் சிலம்பன், ஒன்றிய செயலாளர்கள் தலித் சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரும் மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. ADSP சூரியகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் மத்திய பாதுகாப்பு படையினர், ஆயுதப்படையினர் மற்றும் உட்கோட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றும் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், கூடுதல் உதவி ஆய்வாளர்கள், பெண் காவலர்கள் உள்ளிட்ட 157 பேர் பங்கேற்றனர். பழைய பேருந்து நிலையம் எதிரே இருந்து புறப்பட்ட ஊர்வலம் காந்தி சிலை, தெற்கு காவல் நிலையம், LIC அலுவலகம், காந்தி கலைமன்றம் உள்ளிட்ட நகரின் மையப்பகுதி வழியாக வந்து சொக்கர் கோயில் எதிரே நிறைவடைந்தது. கர்நாடகாவில் இருந்து உதகைக்கு சொகுசு காரில் சுற்றுலா வந்த பயணிகள் பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த பின் மீண்டும் இன்று உதகையிலிருந்து கர்நாடகா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கார் HPF பகுதியில் வந்து கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் காரிலிருந்து உடனடியாக இறங்கிய நிலையில் அங்கிருந்தவர்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர். இருப்பினும் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் அவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட லைஃப் அண்ட் ஆர்ட் அகாடமி பென்சில் ஓவியம், சிற்பக்கலை, மண்பாண்ட கலைகளில் 6 வயது முதல் 60 வயது வரை உள்ள மாணவர்களின் படைப்பாற்றலை கண்டறிந்து அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அகாடமியின் 4வது ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சென்னை அடையார் காந்தி நகரில் இன்று முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
இன்று துவங்கிய இந்த கண்காட்சியில் துவக்கநிலை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பிரமிக்க வைக்கும் ஓவியங்கள், 12 வயதிற்குட்பட்ட மாணவர்களால் படைக்கப்பட்ட சிற்பக்கலை மற்றும் மண்பாண்ட படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடியில் உள்ள பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களிடம் பள்ளிவாசலுக்கு வெளியே சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையிலான திமுகவினர் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பிக்கு வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர்.